காவேரி வரத பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பசுபதியும் ராகினியும், "ராகினிப்பா பாருங்கப்பா யார் வரான்னு" சொல்லிட்டு, "வரட்டும்மா, இவளாலலாம் என்ன பண்ண முடியும்? நம்ம கையில நம்ம சம்மந்தி ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒண்ணும் பண்ண முடியாது இவளால. வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போ வேண்டியதுதான். அதுவும் வெண்ணிலா வேற இருக்கால, கச்சேரி பயங்கரமா களை கட்ட போதும்மா. நல்ல வேடிக்கை கிடைக்குது நம்மளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்து காவேரி முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிற? உன் ஆளு உள்ள தான் இருக்காரு. போய் பாரு நிலைமைய" அப்படின்றாங்க. பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி உள்ள போறாங்க நம்ம காவேரி. விஜய் அப்படின்ட்டு வராங்க. காவேரி பார்த்துட்டு, "என்ன காவேரி, நீ ஏன்டி இங்கே வந்த?" அப்படின்றாரு. "அது எப்படி வராமல் இருக்க முடியும்?" அப்படின்றாங்க. "நீ யாரும்மா?" அப்படின்னோடனே, "நான் விஜயோட மனைவிங்க" அப்படின்னோடனே, அப்படியே அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க. வெண்ணிலா வெண்ணிலா "உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் எதுக்கு காவேரி இங்கே வந்த? போடி இங்கேருந்து" அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகி, "நான் ஏன் போகணும்? நான் விஜயோட பொண்டாட்டி, லீகலாக அவரோட ஒய்ஃபு, ஒரே ஒரு ஒய்ஃபு நான் மட்டும்தான். இங்கே பார், தேவையில்லாமல் அவர் மேலே உரிமை கொண்டாடுற உரிமையை யாருக்கும் நான் தரமாட்டேன்" அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. "என்ன ஓவராக பேசிட்டே போகிற? நீ ஒரு ஒய்ஃப்?" "ஆமாம், நான் தான் ஒரு ஒய்ஃபு. லீகலாக அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது. அதே மாதிரி லீகலாகவும் நான் ஒரு ஒய்ஃப் தான். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. நானும் பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப ஆடிட்ட. நானும் நீ எவ்வளோ தூரம் தான் போகிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா நீ ரொம்ப தூரம் போயிட்ட. விஜயை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்ட. இதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? நீ தான் ஒதுங்கி போயிட்டல. மறுபடியும் எதுக்காக வந்த? யார் ஒதுங்கி போனது? நான் விஜய் விட்டு ஒதுங்கினேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? தேவையில்லாத பேசினேன்னா அவ்வளோதான். போனால் போது உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு பார்த்தா ஓவராக தான் போயிட்டுருக்க. உனக்கு பரிதாபப்பட்டது ஒரே காரணத்துக்காக அவரை எடுத்துருந்து உள்ளே வச்சிருக்க. சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுறதுக்கு" அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. "இங்கே பாரு, தேவையில்லாமல் விஷயத்தில் ஏன் விஷயம் தலையிடாத. எனக்கு விஜய் எப்படி பார்த்துக்கணும் தெரியும். நீ போ" அப்படின்றாங்க. "யார் போகணும்? நீ போ இங்கேருந்து. உனக்கும் இதுக்கு தான் சம்மந்தம் இல்லை. என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். சரி, இங்கே என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராரு. "சார், நான் விஜயோட ஒய்ஃப் சார்." "சரிம்மா, விஜய் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, அதனால தான் அவர் உள்ளே கூட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் சார், அவர் மேலே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது குடும்ப பிரச்சனை சார். அவருக்கும் எங்களுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் விஜயை இந்த மாதிரி அவர் மேலே பழி போட்டிருக்காரு. இதுதான் சார் உண்மை. எப்படிம்மா நாங்கள் நம்புறது? அவரும் சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் தானே முன் குற்றத்தை ஒத்துக்கும் போது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சார், முதல்ல அவர் குற்றம் செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் இதில் எந்த குற்றமும் செய்யலை. அதை நிரூபிக்க என்னால் முடியும்." "சரிம்மா, உங்ககிட்ட ஆதாரம் தான் இருந்தாலும் எடுத்து வந்து கொடு." "ஆதாரம் தான் சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கைக்கு அந்த ஆதாரம் வரும். அது வரைக்கும் தயவுசெய்து விஜய் மேலே எந்த கேஸும் ஃபைல் பண்ணிடாதீங்க. அந்த ஆதாரத்தை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க வெண்ணிலா. உடனே விஜய் "வேணா காவேரி, சொன்னா கேளு, நான் பார்த்துக்கிறேன்டி இந்த பிரச்சனை. நீங்கள் அமைதியாக இருங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் தான் நான் பார்த்துட்ருக்க முடியும். உங்களுக்கு ஒன்று நான் என்னால் தாங்க முடியாதுங்க. நான் கொஞ்சம் நேரத்தை வரேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்றும் புரியாமல் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. உடனே "அம்மா, உண்மையிலேயே ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாப்பா இவ" அப்படின்னோடனே, "அதெல்லாம் நடக்காதுமா, வக்கீலை கூட்டின்னு வர போகிறா" அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. உடனே கொஞ்ச நேரத்துலேயே காவேரி ஆட்டோவில் இறங்குறாங்க. பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா நம்ம காவேரி, அதுக்கப்புறம் ராதா, தாத்தா எல்லாரும் 3 பேர் வராங்க. அவங்கள பார்த்து ஒன்றும் புரியாமல் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே ராதா அவங்க வீட்டுக்காரர் போய் செம திட்டுறாங்க. "சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்? இங்கே பார், விஜய் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கலாம். அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் "சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார். விஜய் மேலே எனக்கு ஏற்கனவே ரொம்ப காண்டு சார். விஜய் என்னை வெளியே அமிச்சதால் எனக்கு செம கோவம் வந்தது. அதான் இப்படி பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வார்ன் பண்ணுறாரு. அடுத்து விஜய் ரிலீஸ் பண்ணுறாங்க. உடனே "தேங்க்ஸ் சித்தி" அப்படின்னு "தேங்க்ஸை உன் பொண்டாட்டிக்கு சொல்கிறா. அவள் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ராதாவும் சொல்கிறாங்க. அதுக்கிட்ட காவேரி "தேங்க்ஸ் டி" அப்படின்றாங்க. "எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸு? இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி வர மாட்டீங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம 2 பேரும் என்றைக்கும் ஒன்றா இருக்க வரைக்கும் இவங்க யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுங்க" அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க வெண்ணிலா. அவங்க கேங் எல்லாருமே என்ன பண்ணுது